வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூப்பரான விஷயம் தமிழ்ல கடிதம் எழுதுற கலைய பத்தி தான். வாங்க அத பத்தி விளக்கமா பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? இப்போல்லாம் மெசேஜ், இமெயில்னு இவ்ளோ டிஜிட்டல் வசதிங்க இருக்கும்போது, நாம ஏன் இன்னும் கடிதம் எழுதுறத பத்தி தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடிதம்ங்கிறது நம்ம நண்பர்கள், சொந்தக்காரங்க இல்லனா ஆபீஸ் விஷயமா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு கிளாசிக் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழி. தமிழ் கடிதங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு உறவுமுறை கடிதம், இது நம்ம பர்சனல் விஷயங்களுக்காக எழுதுறது. இன்னொன்னு அலுவலக கடிதம், அதாவது எல்லா ஆபீஷியல் தேவைகளுக்கும் பயன்படுத்துறது. சரி, வாங்க நம்ம ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது கொஞ்சம் ஈஸியான ஃபார்மேட், அதாவது உறவுமுறை கடிதம். ஒரு உறவுமுறை கடிதம் எழுத ஆரம்பிக்கும்போது முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்க முகவரியையும் தேதியையும் பேப்பரோட நேல் வலது பக்கத்துல எழுதணும். இதுதான் ஆரம்பம். அடுத்து நீங்க யாருக்கு கடிதம் எழுதுறீங்களோ அவங்கள ஒரு அன்பான வார்த்தையோட கூப்பிடணும். உதாரணத்துக்கு அன்புள்ள அப்பாவுக்கு, இல்ல என் பிரிய நண்பனுக்கு, இந்த மாதிரி. சரி, இப்ப கடிதத்தோட மெயின் பார்ட்டுக்கு வருவோம். நீங்க சொல்ல வந்த விஷயத்தை எழுதுறதுக்கு முன்னாடி வணக்கம்னு சொல்லி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கிறது தான் முறை. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடிதத்தை முடிக்கணும் இல்லையா? அதுக்கு வலது பக்கத்துல இப்படிக்கு அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே தங்கள் அன்புள்ளன்னு எழுதி உங்க பெயரை போட்டு கையெழுத்து போடணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடிதம் கரெக்டா போய் சேரணும்ல, அதுக்கு கடிதத்தோட கீழ் இடது பக்கத்துல யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட முழு முகவரியையும் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போலாம். அலுவலக கடிதம். இங்க விஷயமே வேற. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், கவனிங்க. இப்ப நாம இந்த அஃபிஷியல் லெட்டரை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். பார்த்த உடனே தெரியுது பாருங்க, இதோட லேஅவுட் எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு. இதுல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, அனுப்புனர் பெறுனர் ரெண்டு பேரோட முகவரியும் இடது பக்கத்துல ஒண்ணுக்கு கீழே ஒண்ணா வரும். இது ரொம்பவே முக்கியமான மாற்றம். உறவுமுறை கடிதத்துல இது இருக்காது. ஆனா இங்க முகவரிக்கு கீழே பொருள் அப்படின்னு ஒரு லைன் கண்டிப்பா இருக்கணும். எதுக்குன்னா, படிக்கிற அதிகாரிக்கு ஒட்ட பார்வையிலேயே கடிதம் எது சம்பந்தமா வந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான். நண்பர்களுக்கு எழுதுற மாதிரி இல்லாம இங்க விழிக்கிறது ரொம்ப ஃபார்மலா, மரியாதையா இருக்கணும். ஐயா இல்லனா அம்மா அப்படின்னு தான் சொல்லணும். கடிதத்தை முடிக்கிறதும் அதே மாதிரி ஃபார்மலா தான் இருக்கணும். தங்கள் உண்மையுள்ள அல்லது தங்கள் நம்பிக்கைக்குரிய மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது நம்ம மரியாதையும் நேர்மையும் காட்டுது. சரி, இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு இந்த ரெண்டு கடிதத்துக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த டேபிள பாருங்க, இதுல எவ்ளோ தெளிவா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா? முகவரி எங்க வருது, எப்படி கூப்பிடணும், பொருள் தேவையா இல்லையா, எப்படி முடிக்கணும்னு எல்லாத்தையும் அழகா பிரிச்சு காட்டுது. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான ப்ரூ டிப் இருக்கு, கவனிங்க. அலுவலக கடிதங்கள்ல அனுப்புனர் பகுதியில உங்க பேரை எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா உங்க பதவி, அதாவது உங்க டெசிக்னேஷன் தான் எழுதணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அஃபிஷியல் ரைட்டிங்கிறது வெறும் கடிதத்தோட நிக்கிறதில்ல. இதுல சுற்றறிக்கைகள், அறிவிப்புகள், செயல்முறை குறிப்புகள்னு இன்னும் பல வகைகள் இருக்கு. எப்பவுமே கத்துக்கிறதுக்கு சிறந்த வழி அதை செஞ்சு பார்க்கறது தான். ஒரு டூர் போனதை பத்தி உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதுறதுல இருந்து ஒரு ஆஃபிஷியல் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ற வரைக்கும் எழுதி பாருங்க. ஆக, இப்ப உங்களுக்கு ரெண்டு விதமான கடிதங்களையும் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப சொல்லுங்க, உங்க அடுத்த கடிதம் அது ஃபார்மலா இருந்தாலும் சரி, இன்ஃபார்மலா இருந்தாலும் சரி, யாருக்கு போக போகுது?